ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் துணை முதல்வர் பவன் கல்யாண் படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே அனல் பறக்கும். அந்த அளவுக்கு ரசிகர்கள் ஆந்திரா தீவிரமான பவன் கல்யாண் ரசிகர்கள் ஆந்திராவில் அதிகம். இது எல்லாருக்குமே தெரியும். பவன் கல்யாண் மிகவும் பவர்ஃபுல்லானவர். எந்த காரணமோ தெரில, இந்த படம் அவருக்கு பிடிச்சி போய் எடுத்தாரா, எதுக்காக எடுத்தாருன்னு தெரில. ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருந்தாங்க. இது தன்னுடைய ரசிகர்களை சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணுவதற்காக எடுத்தாரா இல்லை அவருடைய சாட்டிஸ்பேக்ஷனுக்காக எடுத்தாராங்கிறது நிஜமாவே புரியல. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணோட ரசிகர்களை கண்டிப்பாக திருப்தி படுத்தாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தோடைய முதல் பாதி கிட்டத்தட்ட பவன் கல்யாண் அவர்களை வச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது பாதியில திரைக்கரையே சுத்தமா இல்லை, அலுப்பு தட்டுது. இந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியல. கண்டிப்பாக பவன் கல்யாண் ரசிகர்களும் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கு படம். பார்த்தீங்கன்னா தவறியது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா தெலுங்கு சினிமாவில் வரக்கூடிய வரலாற்று காவியங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பேன் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் படமாக மாறியது. அது பாகுபலிக்கு அப்புறம். அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காந்தாரா பார்த்தீங்கன்னா கன்னடத்துலேருந்து வந்துச்சு. தெலுங்குலேருந்து எந்த படம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சரித்திர காவியமாக இருந்தால் கண்டிப்பாக பேசப்படும். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் படத்தோட முதல் பாதி பவன் கல்யாண் அப்படி இப்படின்னு வச்சு ஓட்டிடுறாங்க. திரைக்கதை ஓரளவுக்கு பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்லாம் என்ன எதுக்காக எடுத்தாங்கன்னே தெரில. இவ்வளோ பெரிய ஒரு கான்செப்டை உள்ள வச்சுக்கிட்டு இந்த கான்செப்டுக்கு சரியான கிராஃபிக்ஸு, சரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் ஏனோ தானோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வீரமல்லுவோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இன்னும் செகண்ட் பார்ட்லாம் இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டே இப்படி இருக்குன்னா செகண்ட் பார்ட்லாம் எப்படி எடுக்க போறாங்கன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. பவன் கல்யாண் இன்ட்ரெஸ்டடா இல்லாம நடிச்சாரான்னு எனக்கு தெரியல. என்னமோ